யாராவது சகோதரர் விஜய் அவர்களுக்கு போய் எம்பினா என்னன்னு சொல்லிட்டு வர சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கிறேன். எம்பியினுடைய அடிப்படை வேலை என்ன? எம்பியினுடைய அடிப்படை வேலை பாராளுமன்றம் செல்வது மட்டுமல்ல. எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஓட்டுக்களை சிந்தாம செதறாம அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய வாதம், சிந்தாம செதறாம ஓட்டுக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. The great Kamalhasan ji, who is a fantastic actor, is trying to get his Rajya Sabha seat confirmed today. இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய பேச்சில் அறிக்கையில் ஏன் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் 2000 செஞ்சாங்க கூட ஏன் சொல்ல மாட்டார்? அந்த அளவுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி முதலமைச்சர் அவருக்கு இருக்கா? முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு சூசகமா அந்த அறிக்கை எழுதுறாருன்னா, 2000 எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் தள்ளியே போட்டாங்க. அது எப்படி போடுறாருன்னா, முன்னாள் பிரதமர் ஒருவர் தள்ளி போட்டாரு. இது 1976 இருந்து நாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம். அது 2001 மாட்டியிருக்க வேண்டும். அன்னைக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இன்னைக்கு வேண்டாம், இதை இன்னும் 25 ஆண்டுகள் தள்ளி வைப்போம் என்று இந்திய மக்களுக்கு, தமிழக நம்ம அன்பு சொந்தங்களுக்கு அன்னைக்கு ஆதரவாக இருந்தது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். 2000 அன்னைக்கு நம்முடைய ஆட்சி செய்யல, 25 ஆண்டுகள் தள்ளி போட்டு அதான் 2026 முடிவுக்கு வருது. அப்படி இருக்கும் பொழுது அந்த அறிக்கையில் அடல் பிகாரி வாஜ்பாயோடைய பேரை சொன்னா குறைஞ்சிருவாரா? இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய பேச்சில் அறிக்கையில் ஏன் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் 2000 செஞ்சாங்க கூட ஏன் சொல்ல மாட்டார்? அந்த அளவுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி முதலமைச்சர் அவருக்கு இருக்கா? முதல் கேள்வி. இரண்டாவது, எனக்கு 2026 உங்களுக்கு தெரியும், நாம் பேசுவது 30 ஆண்டுகளுக்கு இவங்க தள்ளி போடணுங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக பிரச்சனை இல்லைங்கன்னா அந்த எம்பிக்கள் கீழே போக மாட்டாங்க. வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய எம்பிக்கள் 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் சொல்வது புதிய எண்ணிக்கை வந்தாலும் அதே விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்திற்கு அதிக எம்பிக்கள் கிடைப்பாங்கன்னு சொன்ன பிறகு என்ன பிரச்சனை? அதனால் சம்பந்தமே இல்லாம 30 ஆண்டுகள் தள்ளி போடணும், இது செய்ய வேண்டாம். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இணைத்து போராட்ட குழுவை உருவாப்போம். இது முதலமைச்சர் பேச வேண்டிய பேச்சா? நேற்று பொன்னாரையா பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னாங்க, கிட்டத்தட்ட முதலமைச்சர் கிளர்ச்சி தான் ஏற்படுத்தல, இந்த ரெவல்யூஷனரி மாதிரி எதுவும் பண்ணல. இந்த நக்சலைட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, மத்திய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வோம், அந்த அளவுக்கு தான் முதலமைச்சருடைய கடிதம் இருக்கு. ஆனால் பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இன்று நடத்தியிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் என்பது நிச்சயமாக முகம் சுளிக்க வைக்கிறது. எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசல. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் பேசல, தமிழகத்தில் டாஸ்மார்க் சாராயம் அதை பத்தி பேசல, அடிப்படை லஞ்ச லாவண்யம் அதிகமாக இருக்கு அதை பத்தி பேசல. இத்தனை விஷயத்தை பேசாம சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பேசுவதற்கான காரணம் என்ன? மறைமுகமாக நாங்கள் யாருக்கிட்டையும் பேசல, நேர்படையாக இருக்கக்கூடிய கட்சி எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 வலிமையான ஒரு கூட்டணி. நீங்க பார்த்தீங்க, நேற்று அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என்னோட ஒரு நிகழ்வில் பங்கேற்கிறாங்க பொள்ளாச்சி பகுதியில். நேற்று அவங்க அறிவிச்சாங்க 2026 எங்கள் பயணம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவோட தான் இருக்கும், இருந்தாலும் நாளைக்கு நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போறோம், எங்க கருத்தை நாங்கள் வைக்க போறோம் அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவாக கிளாரிஃபை பண்ணாங்கன்னா. எங்களை பொறுத்தவரை அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறாங்க. அதை எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஓட்டுக்களை சிந்தாம செதறாம அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய வாதம், சிந்தாம செதறாம ஓட்டுக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேர்தல் எப்பவோ இருக்குதுங்கன்னா, தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் இருக்கு. கட்சி அடிப்படை வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோம், அதிலே வேகம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கையெழுத்து இயக்கம் எல்லாமே நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும், இதில் எப்படிப்பட்ட தலைவர்கள் இருப்பாங்க, எந்தெந்த கட்சிகள் அங்கம் வகிப்போம், அதற்கான நேரம் வரும்போது இதை பற்றி நம்ம பேசுவாங்கண்ணா. திமுக எம்பிட்ட கொடுத்த முதல் வேலை என்னவா இருக்குன்னா, போய் ஒரு சீட்டாக எண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு திமுக எம்பி உட்காந்து 1, 2, 3, 4 848 எண்ணி முதலமைச்சருக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அதே போல நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின், கலைஞர் கருணாநிதி அவர்கள் புதிய சட்டசபை ஒன்று கட்டினாங்க. அந்த சட்டசபை 234க்கு தான் போடப்பட்டதா? அந்த சட்டசபை பெருசாக தான் போட்டாங்க, நம்ம பயன்படுத்தல. வேற நாங்களும் போய் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட்டு 421 சீட்டு போடலாம், அப்ப 421 அதிகமாக நான் கேட்கலையே. ஒரு பாராளுமன்றத்தை கட்டும் பொழுது அதை பெரிதாக கட்டுவது வாடிக்கையான. இந்த பழைய பார்லிமெண்ட் 100 வருஷம், 1921 2024 100 வருஷம் தாண்டிட்டு. இன்னைக்கு அந்த புதிய பார்லிமெண்ட்டும் அடுத்த கட்டத்திற்காக கட்டப்பட்டிருக்கு. அந்த 848 சீட்டை யார் என்னங்கன்னு எனக்கு தெரியலீங்க. அது எந்த நேரத்தில் எந்த நம்பர்னு சொல்லும் பொழுது அதற்கான கிளாரிஃபிகேஷனை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை, நாங்கள் கொடுக்கிறோம். So with respect to both delimitation and the 3-language policy issue, Kamal Hassan says this is an attempt by the Union BJP government to make it Hindiya. The great Kamalhasan ji, who is a fantastic actor, is trying to get his Rajya Sabha seat confirmed today.
உலகநாயகன் கமலஹாசன் ஐயா இன்று அவருடைய ராஜ்யசபா சீட்டை உறுதிப்படுத்திட்டாரு. அவங்களுக்கு எங்களுடைய மனமார நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் சகோதரர் விஜய் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்லாமே பொம்மைகள் மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க, எதுக்காக எம்பின்னு. யாராவது சகோதரர் விஜய் அவர்களுக்கு போய் எம்பினா என்னன்னு சொல்லிட்டு வர சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கிறேன். எம்பியினுடைய அடிப்படை வேலை என்ன? எம்பியினுடைய அடிப்படை வேலை பாராளுமன்றம் செல்வது மட்டுமல்ல. அவருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க, பொம்மைகளை போல் எம்பிக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், எதிர்க்கட்சி நாற்காலியில் எம்எல்ஏக்கள் அமர்ந்திருக்கிறாங்க, எதுக்கு அதிகப்படுத்தணும், 543 போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். யாராவது சகோதரர் விஜய் அவருக்கு போய் சொல்லணும், 8.5 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய யூகேல 650 எம்பிக்கள் இருக்கிறாங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல. இன்னைக்கு இவங்க பேசுறாங்க அமெரிக்காவை பத்தி. இன்னைக்கு ஒருத்தர் தலைவர் சொன்னாங்க, அமெரிக்கா ஒரு விசித்திரமான ஒரு ஜனநாயகம். 1776 முடிவு பண்ணிட்டாங்க, எல்லா மாநிலத்துக்கும் 2. நீ பெரிய மாநிலமா இருந்தால் 2 செனட்டர், சின்ன மாநிலமா இருந்தால் 2 செனட்டர். இன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு எல்லாத்துக்கும் 2 கொடுக்கலாம். அப்படின்னா 38 × 2 76 எம்பி மட்டும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி விசித்திரமான ஐடியாலாம் சொல்றாங்க. அமெரிக்காவில் மட்டும் மாநிலத்துக்கு 2, அவங்களுக்கு மட்டும் மொத்தம் 100 இருக்கிறாங்க. 50 × 2 100. நமக்கு மட்டும் எதுக்காக இப்படி பண்றீங்க? இந்த மாதிரி நிறைய விசித்திரமான அறிக்கைகள் இன்னைக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒருவேளை எம்பிக்கள் அதிகமாகும் பொழுது விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்கிறோம் நாம சொல்றோம், மக்கள் தொகை அடிப்படையில் ராகுல் காந்தி சொல்றார். அதைத்தான் முதலமைச்சர் விவாதித்திருக்க வேணும். பிஜேபி சொல்றது கரெக்டா, காங்கிரஸ் சொல்றது கரெக்டான விவாதிச்சிருக்கணும் தவிர இல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கூடாது.